வணக்கம் சார். வணக்கம் சார். என்னடா ஏதோ கட்சி கிச்சின்னு பேசுனியாமே? இப்படி இந்த துண்டை போட்டுக்கிட்டா நானும் உன் கட்சிக்காரன்டா. ஆனா என் உடுப்பு மேல கைய வச்ச நீ உள்ள இருப்ப. Trespassing into a government office with intent to commit a crime. IPC section 441 and 442. புரியல. ஸ்டேஷனுக்குள்ள பூந்து அத்துமீறி நுழைஞ்சு விசாரணை கைதியை தப்பிக்க வைக்க முயற்சி செஞ்சேன்னு 6 மாசம் கள்ளித்திங்க வச்சிருவேன்டா. ஏய் இன்ஸ்பெக்டர், என்கிட்டயே செக்ஷனை பத்தி பேசுறியா? நான் யாருன்னு தெரியல. தெரியும்டா. 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த போர்டுல இருந்தவன் இப்ப கள்ளச்சாராயம் வித்து கல்வி தந்த. இதுல லெதர் இண்டஸ்ட்ரி வேற. பொம்பளை லெதர் ஆல் ஸ்டேட்ஸ் அவைலபிள். கடஞ்செடுத்த அயோக்கியம் கேடுகட்ட பொறுக்கி கூட்டி கொடுக்குற கம்மு நாட்டி. என்னடா உன் பயோடேட்டா எல்லாம் கரெக்டா இருக்குதா? ஏய் வேணா. வேணுமா வேணாமாங்கிறத நீ முடிவு பண்ணு. ஏன்னா அவன் வேட்டியை ஒரு வீட்டு இப்ப ஜட்டியோட உட்கார வைக்க போற. என்ன நீ ஜட்டியோட உட்கார வைக்க போற? அம்மனமா உட்கார வச்சா அசிங்கமா இருக்காது? பொம்பளை போலீஸ்லாம் இருக்காங்கல்ல. கான்ஸ்டபிள்ஸ் கான்ஸ்டபிள்ஸ் கான்ஸ்டபிள். ஓய் மதி. மதி. கான்ஸ்டபிள் தம்பி எப்பவுமே இப்படிதான் கனவுகமா இருக்கு. என்னய்யா பகல் கனவா? யூனிஃபார்மோட வரக்கூடாது எத்தனை தடவை சொல்றது? உனக்கு என்ன டியூட்டி கொடுத்துருக்கேன்? போய் பார்த்துட்டு வா போ. போயா. எஸ் சார். சரியான ஆள் இருக்கண்ணே. ஏரவி ஐயா, இவனுங்களுக்காக நீங்க ஏன் வரீங்க? இல்லையா நம்ம பசங்க. சரி சரி வாங்க கூட்டிட்டு போங்கயா. எனக்குலாம் அப்பே தெரியண்ணே, தேவையில்லாம. சரி டீ சொல்லுங்க. என்ன தம்பி இன்னைக்கு என்ட்ரி ஏரோப்ளேன்லையா, குதிரை வண்டிலையா, ட்ரை சைக்கிள்? என்னன்னு இவனுக்கு போய் பயந்துக்கிட்டு இவனெல்லாம் எப்படி டீல் பண்ணணும்? ஏன்னா நம்ம இன்ஸ் இப்படி இருக்காரு. இப்போ நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? நம்ம எஸ்ஐ பார்த்தியா? வந்தமா கேட்காத காதை 4 வாட்டி குடஞ்சமா வீட்டுக்கு வச்சு போன மாதிரி இருக்கார்ல, அவரை மாதிரி நீ இருக்க வேண்டியதானப்பா. வேலைக்கு சேர்ந்த 3 வருஷத்துல இது வரைக்கும் 3 வாட்டி தானே இந்த யூனிஃபார்மே போட்டிருக்கேன். அதில் 2 வாட்டி ட்ரையல் பார்க்கும்போது போட்டது. இந்த யூனிஃபார்ம் மேலே ஆசைப்பட்டு தானே இந்த வேலைக்கே சேர்ந்தேன். அதுக்கு நீ லா அண்ட் ஆர்டர்ல இருந்திருக்கணும். இது கிரைம். இங்க குற்றவாளிகளை அவங்களுக்கே தெரியாம ரகசியமா கண்காணிச்சு துப்பு துளைக்கி தூக்குறதா நம்ம வேலை. இதுல யூனிஃபார்ம்ல போட எவன் மாட்டுவான்? நீ வேணா பாருன, ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் பெரிய கேஸா பிடிச்சி இன்ஸ்பெக்டரா இதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு இப்படி வந்து நிப்பண்ண ஏட்டையா. அப்ப நீங்க எல்லாம் என்ன பார்த்து நடிகிட்டு சொல்லிவிட்டு அடிப்பீங்க. வா எண்ணத்துல இடி உல கனவுல கூட எவனும் முன்னேறணும்னு நினைக்க மாட்டீங்களா? இவர் இன்ஸ்பெக்டர் ஆகி வெறப்பா வந்து நிற்பாராம். நாங்க அதே ஏட்டையாவை இருந்து எந்திரிச்சு சொல்லிட்டு அடிப்போமா? ஏன் நாங்க ஒரு டிஎஸ்பி ஆக மாட்டோமா? நீங்க டிஎஸ்பி ஆனா நாங்க கமிஷனர் ஆக மாட்டோமா? என்ன கிளம்பலையா அவன்? சார் போக மாட்டேங்க சார். ஏ போப்பா போப்பா. கமிஷனர் ஆகிற மாட்டே ஆலயம் பாரு. கார்ல இருந்து பர்ஃபார்ம் பண்ணுகிறோம். அது ஊன் தரல துட்டு போட்டு போகுது. அக்யூஸ் வந்துட்டு இருக்கான். வந்துட்டானா? எங்க? போடுங்கம்மா. அம்மா தாயே கார்ல இருந்து 10 பைசா வசூல் ஆக மாட்டே. போடுங்களா டே. ஐயா போலீஸ் ஸ்டேஷன் போலாங்களா? ஜல்தி 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 ஜோ. சோனே எடுத்துட்டு போ. ला चोरी करा गया नाकन केरला जाते नाचते रच तर चाय पूर्जन तीर. சார் திருநவன் கேரளாவில் இருக்கிறதாக பெங்காலில் சொல்லியிருக்கேன் சார். பையன் பெங்காலினால டக்குன்னு கண்டுபிடிச்சான் சார். சார் நம்ம மேட்ரு கொஞ்சம் நான் பார்த்துக்கிறேன். சமரசம் சார். கேரளாது யாரு அந்த பாயா? அந்த அலப்பே ஜார்ஜ் குட்டி சார். ஜார்ஜ் குட்டியா? அதே குட்டி தான் சார். சார் இந்த நஸ்ரியா அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிருச்சு. கொண்டாத ஏன் சிப்ஸ் திங்காம இருக்க மாட்டியா? வெளுத்து விட்டுறேன். இருவன் எஸ்ஐ சார்ட்டே சொல்லி விடுறேன். சார் என்ன வேணும்? சிப்ஸா? எதை வேணா கேளு. நீ ஆட்டோகிராஃப் கோபிகா மாதிரியே இருக்க. இன்னைக்கு இன்ஸ்பெக்டர் ஆகி சத்தியம். சொல்லுமதி
என்னாச்சு பக்கத்தில் ஒரு போட் இருக்குல்ல, அங்கே போங்க, அவன் இருப்பான். ஏய் ஏதோ சொல்ற இட்ஸ் மதிமாறன்ஸ் இன்ஸ்டிங். அந்த போட்டில் தான் இருப்பான்னு பதில் சொல்கிறேன் சார். ரூம்குள்ள பாருங்க. எப்படியா கண்டுபிடிச்ச? சார் அவன் வீட்டு வாசலில் தங்குறதுன்னு மலையாளத்தில் எழுதியிருந்தது சார். அதே நேம் இந்த போட்டில் இங்கிலீஷில் எழுதியிருந்தது சார். நான் ரெண்டையும் மேட்ச் பண்ணேன், நீங்கள் அவனை கேட்ச் பண்ணீங்க சார். மலையாளம் தெரியுமா? குறைச்சி அறியும் சார். வாயை நினைச்சேன், புத்திசாலியா இருக்க. கீப் இட் அப், குட். தேங்க்யூ சார். காலையில் வெஸ்ட் பெங்கால்லேருந்து வந்த குரூப். இப்போ நம்ம அனுப்ப வேண்டியது திரு கன்ஸ்ட்ரக்ஷன், சாய் ஹோம்ஸ், சர்வம் ஹோட்டல். சரி, இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் பண்ணி ஓகேங்க. நல்லா இருக்கேம்மா. இப்போ மயக்கம் எதுவும் வருது இல்லையே? இல்லை சார், அன்னைக்கு காலையிலேருந்து 2 ஷிஃப்ட்டு, சாப்பிட்றதுக்கு டைமே இல்லை. அப்படியே இங்கே வந்துட்டேன், அதனால தான். ஒரு பக்கம் சாப்பிட நேரம் இல்லாமல் மயக்கம், இன்னொரு பக்கம் சாப்பிட வழி இல்லாமல் மயக்கம். பாருங்க, இவங்களுக்கெல்லாம் என்ன தலையெழுத்து? பிறந்த ஊரை விட்டுட்டு மொழி தெரியாத ஊரில் வந்து வயிற்று பாட்டுக்காக வேலை செய்ய வந்திருக்காங்க. டாக்டர்மா, உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தால் மருந்து எழுதி கொடுங்க. நம்மளை நம்பி வந்திருக்காங்க, நாம தானே கவனிக்கணும். ஷூர் சார், யூ ஆர் கிரேட். அட போங்கம்மா, நானா கிரேட்டு? உசுரை காப்பாற்றுறவங்க நீங்கள் தான் கிரேட்டு. இவங்கெல்லாம் எங்கெங்கேயோ போய் வேலை செஞ்சு கமிஷனாக கொடுக்குற காசில் தான் பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கேன். நீங்கள் போய் என்ன கிரேட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எந்த ஸ்டேஷன் சொன்ன? R5 ஸ்டேஷன். ஆ, இதுக்கு முன்னாடியும் இதே ஸ்டேஷன். பெங்காலியில் கியாடா. சரி சார். சார், யாரை எப்போ விசாரிக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியும், நீங்கள் சொல்லி தான் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. இந்த 7 பேர் வேலை செஞ்ச பில்டிங் பக்கத்தில் தான் திருட்டு நடந்திருக்கு. அதனால் அந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நான் எப்போ கூப்பிட்டாலும் அவங்க வரணும். அது மட்டும் இல்லை, உங்கள் ஏஜென்சியில் வேலை செய்கிற அத்தனை பேரோட அப்டேட்டும் எனக்கு தேவை. வாரத்துக்கு 40-50 பசங்க வரானுங்க. வந்தவனுங்க ஒரு மாதம் முடியறதுக்குள்ளே ஊர் நினப்பு வந்து ஓடிடுறானுங்க. இல்லை அதிக சம்பளத்துக்கு இன்னொரு ஏஜென்சிக்கு போயிடுறாங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க சார்? இதுக்கெல்லாம் ஒரு சரியான சட்டம் வர வரைக்கும் எவன் நல்லவன் எவன் கெட்டவன் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். இந்த காலத்தில் சேவையோட வேலை செய்யணும்னு நினைக்கிறது கூட தப்பு தான் போல் இருக்கு. புறப்படுங்க. வரேன், பார்த்து கூட்டிகிட்டு வா. சரிங்க. மதி, கூட இருந்து நாளைக்குள்ள ரிப்போர்ட் கலெக்ட் பண்ணிடு. ஓகே சார். Stabbing is just below the diaphragm, laterally to the hepatic region. Gallbladder is also injured. And the right thumb impression over the neck shows the injury to the larynx. அப்போ குத்துனது ஒரு லெஃப்ட் ஹேண்டர்ல டாக்டர்? யா, ஆஃப்கோர்ஸ். கேஸோட வலதுபுறத்தில் பலமாக கத்தி இறங்கிறதுனால குத்தினது கண்டிப்பாக ஒரு லெஃப்ட் ஹேண்டராக தான் இருக்க முடியும். யூ ஆல் அண்டர்ஸ்டுட்? யூ ஆல் கிளியர்? நோ? ஓகே, நவ் இட்ஸ் யுவர் டர்ன். சார், மிஷினை மாட்டலையா சார்? என்ன கேஸ் சார்? வாயிலேருந்து வாங்கிறேன் பார்ப்போம். சொல்லுண்ணே. நேற்று ஒரு கொலை நினச்சில, ஆ, அக்யூஸ்டு சரண்டராக வச்சிட்டோம்ல. அப்படியே இவரே தேடி கண்டுபிடிச்ச மாதிரி பேசுவார். அவனே வந்து சரண்டர் ஆயிருக்கான். கேஸோட வலதுபுறத்தில் பலமாக கத்தி இறங்கிறதுனால குத்தினது கண்டிப்பாக ஒரு லெஃப்ட் ஹேண்டராக தான் இருக்க முடியும். சார், இந்த கேஸில் கொலை பண்ணவன் லெஃப்ட் ஹேண்டருங்கிறதுக்கான சாலிட் எவிடன்ஸ் இதில் இருக்குது. பட் இங்கே சரண்டர் இருக்கவன் ரைட் ஹேண்டர் சார். இதில் ஏதோ தப்பாக இருக்கிற மாதிரி. ஆமாம், தப்பாக தான் இருக்கு. அவன் கொலை பண்ணலான்னு எனக்கு தெரியுமே. தெரிஞ்சே ஏன் சார் இப்படி? இவர் உன் டியூட்டி என்னவோ அதை பாரு, என் டியூட்டியில் தலையிடாத போ. அக்யூஸ்டை தப்பிக்க விடாமல் பார்க்குறது தான் சார் என் டியூட்டி. போய தெரியும், போய. மதி, வெள்ளிக்கிழமை கோர்ட்டில் இந்த எவிடன்ஸ்லாம் கொடுக்கணும். ஆமாண்ணே, வெறும் எவிடன்ஸாக கண்டுபிடிச்சு தப்பை தட்டி கேட்குற இடத்துல இருக்க நாமளே தப்பு பண்ணுறோமேண்ணே. அசிங்கமாக இருக்கு. ஆமாய்யா, அசிங்கமாக இருக்கும், அவமானமாக இருக்கும், கேவலமாகவும் இருக்கும். இங்கே அப்படி தான். டியூட்டியில் ஜாயின் பண்ண புதுசில் நானும் உன்ன மாதிரி கஞ்சி போட்ட துணியாக வரப்பாக நின்னதோட சரி. இன்னைக்கு இந்த கேஸில் செத்தவனும் ஒரு அக்யூஸ்டு, கொலை பண்ணவனும் அக்யூஸ்டு. இது ரெண்டுக்கும் நடுவில் நியாயத்தை நிலநாட்டி என்னையா கழட்ட போகிற? கரெக்டு தான் சார்.
கொலை கேஸில் நியாயத்தை நிலநாட்டி ஒன்றும் கழட்ட போகிறதில்ல. அதே திருட்டு கேஸ் அந்த அதை ஒதுக்கலாம்ல. கேரளாவில் ரிகவர் பண்ண 500 பவுன் நகையை பற்றி தானே சொல்கிறேன். டிசிஏ நேரில் வந்து 400 பவுனை கொடுக்க சொன்னதால தான் நாங்கள் கொடுத்தோம். மீதி 100 பவுனை நான் அடிச்சுட்டு தான் நீ நினைக்கிற. பாதிக்கப்பட்டவங்களை அன்அஃபிஷியலாக கூப்பிட்டு நானும் முருகனும் சேர்ந்து அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டோம். எப்படியும் அந்த 400 பவுன் கெட்ட வழியில் தானே சார் போச்சு. இந்த தப்பை செய்யறதுக்கு எதுக்கு சார் இங்கே நம்ம போலீஸ்னு? இங்கே பாரு, அதிகாரம் முழுசாக நம்ம கையில் இல்லாதப்போ சில நல்ல விஷயங்களை கூட இப்படி கெட்ட வழியில் செய்ய வேண்டியதாக இருக்கு. போலீஸ் நாமளாக தான் சொல்லிக்கணும். ஒரு போலீஸால் தனியாக எதுவும் செய்ய முடியாது. மேல அதிகாரிகள் சொல்கிறது தான் செய்ய முடியும். இங்கே பாரு மதி, இதெல்லாம் ஒரு செயின். நாமெல்லாம் வெறும் லிங்க். ஐடியா 1000 பேசலாம், ஆனால் இதுதான் ப்ராக்டிக்கல். உங்களால் முடியலன்னா ஒதுங்கிங்க சார். எங்களையாவது போலீஸாக இருக்க விடுங்க. ஏய் நான் சொன்னா உனக்கு புரிய மாட்டேங்குதுல்ல? நான் சொல்றது உனக்கு புரியணும்னா தொட்டா ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு கேஸ் புடி. உன் வேலை போகுமா, உயிர் போகுமா, எங்க அது பிரஷர் வரும், எவை எங்க அந்த அடிப்பான்னு உனக்கு தெரியாது. நீ உண்மையான போலீஸ்காரனா இருந்தா முதல்ல அப்படி ஒரு கேஸ புடி, அதுக்கப்புறம் பார்க்கலாம். என்ன? எஸ் சார், சர்டன்லி சார். இல்லை சார், வேறு யாருக்கு எந்த ரத்த காயமும் இல்லை சார். தேங்க்யூ சார். பெரிய மேட்டராக இருக்கு. நிச்சயமாக மேல் இடத்துல ப்ரெஷர் வரும். இவங்களாம் இப்போயே கூட்டிகிட்டு போய் மேஜிஸ்ட்ரேட் வீட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி கஸ்டடி மூவ் பண்ணுவோம். கேஸை யார் கொடுத்த மாதிரி ஃபைல்? கேஸ் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எஃப்ஐஆரும் நானே சைன் பண்ணுறேன். அனாவசியமாக யாருக்கு எந்த ரிஸ்க்கும் வேணும். ஓகே? மிஸ்டர் சிங்கப்பெருமாள், உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். எதுக்கு என்ன அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்களோட எல்லா கேள்விக்கும் ஸ்டேஷனில் பதில் சொல்கிறோம். மரியாதையை வாங்க ப்ளீஸ் சார். சார் அந்த டாக்டர் ஊரில் இல்லை சார். ஏதோ கான்ஃபரன்ஸுக்காக லண்டன் போயிருக்காரா. ஃப்ளைட் டிக்கெட்டை காமிச்சாங்க. ஏர்போர்ட் இமிகிரேஷனில் கூட செக் பண்ணிட்டேன் சார். டீடைன் பண்ண சான்ஸ் இல்லை. ஏன்னா ஃப்ளைட் கிளம்பி 3 மணி நேரம் ஆச்சு சார். சரி, ஒரு வீட்டில் ஒரு ஆளை போட்டு வை. ஓகே சார். சார், ஹீஸ் அ விஐபி. அதனால தான் நைட்டில் அரெஸ்ட் பண்ணோம். 9 murders. இந்த 9 கொலையை பற்றி பேப்பரில் நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் அரெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா உங்கள் சிங்கப்பெருமாளை மக்கள் செருப்பால் அடிச்சிருப்பாங்க. சார் ப்ளீஸ், அவர் இதில் இன்வால்வ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது சான்சஸ் இருக்கான்னு பாருங்களேன். சாரி சார், அவுட் ஆஃப் வேயாக இருந்தாலும் பேசிக்கலாம். சாரி 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 சார். இந்த கேஸு யார் கொடுத்துருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் தான் எஃப்ஐஆர் போட்டு சைன் பண்ணியிருக்கேன். பாருங்க, அவர் கூட கொஞ்சம் பேசணும். பேசுங்களேன் சார். சீக்கிரம் பேசிட்டு வாங்க. மேஜிஸ்ட்ரேட் காத்துட்டு இருப்பாரு, சீக்கிரம் போப்பா. தான் முன்னாடி நடக்கிற தப்பை தட்டி கேட்க, தன்னையே இழக்கிற வரைக்கும் போராடுறது தான் உண்மையான போலீஸ்காரன். நானும் உன் வயசில் உன்ன மாதிரி தான் இருந்தேன். மினிஸ்டர் பையன் தப்பு பண்ணான், அவனை தட்டி கேட்கக்கூடாதான்னு உள்ள தூக்கி போட்டேன். குழந்தை முக குடும்பம் ஆளாத என் 10 வயசு பொண்ணு கழுத்தறுத்து என் காலடியில் போட்டாங்க. இன்னொரு போலீஸ்காரனுக்கு இப்படிலாம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்களெல்லாம் பெரிய கேஸில் தலையிடாமல் தடுத்தேன். அதனால் உன்னை நான் அவமானப்படுத்தியிருப்பேன், திட்டியிருப்பேன். அதெல்லாம் மனசில் வச்சுக்காது என்ன மதி. இப்போ நம்ம தொட்டிருக்க விஷயம் கூட இதோட முடிஞ்சிடாது. இதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் இருக்கேன் என்ன. ராஜாமணி, என்னன்னு போய் பாரு. போன் எடுப்பா, அந்த பொண்ணு தானே. அட கோச்சுக்கிட்டு விட்டுட்டு போயிட போறாப்பா, போன் எடு.
டி நகர் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டருக்கு தான் அடிஷ்னல் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. அவர் இங்கே வந்து ஜாயின் பண்ணுற வரைக்கும் நான் தான் இன்சார்ஜ். நான் கான்ஸ்டபிளாக சேர்ந்து 54 வயசு வரைக்கும் ஐஜி சாமி சார்கிட்ட தான் டிரைவராக இருந்தேன். அவர் ரிட்டையர் ஆகிற சமயத்தில் இன்னும் ஏன்டா வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கிற, போய் ஸ்டேஷன் டியூட்டி பாருன்னு என்னை மாற்றி விட்டார். நானும் மீதி இருக்கிற 4 வருஷத்தை சம்பளம் வாங்கி ஓட்டிடலான்னு தான் பார்த்தேன். ஆனால் இங்கே நடக்கிற அக்கிரமத்தெல்லாம் பார்க்கும்போது இந்த 4 வருஷமாவது ஒரு உண்மையான போலீஸ்காரனாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். மனசாலியும் உடம்பாலையும் நான் ஒரு பெரிய வீரம் கிடையாது. இதில் என் உயிரே போனாலும் பரவாயில்ல. இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட அந்த டாக்டரை கண்டுபிடிச்சி தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன். டாக்டர் தேவசகாயம் லண்டன் போல மும்பை டிரான்சிட்டில் இறங்கி சென்னைக்கு வந்துட்டாரு. இது என் ஃப்ரெண்டு மூலமாக தெரிய வந்துச்சு. அவருக்கு ஈசிஆரில் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. மேபி அவர் அங்கே இருக்கலாம். சாரி, நேற்று அம்மா பேசினேன். நீங்கள் வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஒரு உயிரை காப்பாற்றுறது தான் டாக்டரோட கடமை. ஆனால் உயிரை கொல்ற பாவத்தை செய்ய உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? ஆர்கன் ட்ரேட் உலகத்தில் ரொம்ப வேகமாக வளர்ந்துக்கிட்டு வர பிஸ்னஸ். பணத்துக்காக மனித உடல் உறுப்புகளை விற்கிறதும் வாங்கிறதும். இந்த பாவத்தை நான் செஞ்சதுக்கு காரணம் சிங்கப்பெருமாளோட பையன் துரை. உங்களை வெளியிடுக்க சொல்லி துரை சார் தான் என்ன அனுப்பிச்சாரு. அவர் லைனில் இருக்காரு, உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னார். அப்பா, உன் வாயால் என்ன அப்பான்னு கூப்பிடாதடா. இத்தனை வருஷமா நான் வாழ்ந்த வாழ்க்கை, மதிப்பு, மரியாதை எல்லாத்தையும் அழிச்சு இவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணியிருக்கேடா. சம்பத் சொல்லிட்டாங்க, சும்மா ஃபீல் பண்ணாத. ஏதோ 1-2 இப்படி தப்பாகும். பிஸ்னஸ்னா அப்படி தான் இருக்கும். மற்றவங்க உயிர் உனக்கு பிஸ்னஸா? ஒரு அப்பா வாயிலிருந்து சொல்லக்கூடாத வார்த்தையை நான் சொல்றேன்டா. நீ நல்லா இருக்க மாட்டேன். உன்னை பற்றி எல்லா விஷயத்தையும் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட சொல்லி உன்னை தூக்கில் போட வைக்கிறேனா இல்லையா பாரு. என் முன்னாடி நின்று இதை சொல்லியிருந்தேன்னு வையே. ஆமாயா, உனக்கு தெரியாமல் ஆளை வச்சு பண்ண. அப்பா சொத்துல பிள்ளைக்கு பங்கு இருக்குல்ல, அப்படி நினச்சிட்டு போ. இந்த பார், நான் சொல்கிறத ஒழுங்காக கேட்டினா இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருக்கலாம். டே, நீ பிச்சை போட்டு நான் உயிர் வாழ வேண்டிய அவசியம் இல்லைடா. நீ பண்ண காரியத்துக்கு உன்னை கொன்னுட்டு தான் நான் செத்து போவேன். அதான் விட்டேன் ஒரு தீபாவளி ராக்கெட். நீங்க வரதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டேன். I am counting my last minutes. நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண ஆள் இல்ல. அப்பனை கொண்டவனுக்கு என்ன கொல்றதோ உங்களை கொல்றதோ அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ஸ்ல கூட நானும் சிங்கப்பெருமாள் மட்டும்தான் சம்மந்தப்பட்டிருக்கோம். அது துறையோட கிளவர் ஐடியா. எந்த டாக்டராலையும் என்னை காப்பாற்ற முடியாது. நான் போட்டிருக்கிறது 0.2 ml டைமிதைல் mercury.
இவன் பேர் பிரகாஷ். இந்த விஷயத்தில் துரைக்கு இவன் தான் ரைட் ஹேண்ட். இவன் நமக்கு முக்கியமான ட்ரம்ப் கார்டு. இவனை துரைக்கு எதிராக பேச வச்சாகணும். இவன் ஆல்ரெடி ட்ரக் அடிக்ட்டுங்கிறதுனால நம்ம வேலை முடிகிற வரைக்கும் இவனை போதையிலே வச்சுருக்கணும். இந்த ஃபோன் கூட உங்ககிட்டே இருக்கட்டும் மதி. Where is Mr. Prakash? I've been trying to. இல்ல பிரகாஷோட ஃபோன் 2 நாளா ரீச் ஆகல. Person in the next process. How can you do this without him? நான் கூட பேசிட்டு உன்னை திரும்ப கூப்பிடுறேன். வாங்க 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 வாங்க. ஏய் கார்த்திக். அண்ணே இந்த ஃபோன் கூட உங்ககிட்டே இருக்கட்டும் மதி. ஹலோ அண்ணா, நீங்கள் ட்ராக் பண்ண சொன்ன நம்பர் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஆன் ஆயிருக்கு. அது சரியாக நீங்கள் பேசிட்டு இருக்க இடத்துலேருந்து 100 மீட்டர் சரௌண்டிங்கில் தான் இருக்குது. ஓகே. ஹலோ அண்ணே, திருநெல்வேலியிலேருந்து காலைல தான் வந்தேன். 1.5 கிலோ இருட்டுக்கிற அல்வா இருக்குது, அனுப்பிக்கிட்டா? இல்லை சீக்கிரம் சொல்லு, அல்வா வேணுமா வேண்டாமா? அல்வா யாரோ கதை உடைச்சு உள்ள வந்திருக்காங்க. இதுக்கு மேலே எந்த டேஞ்சர் போகலாம். யோ கமிஷனர் பேசுறியா சார்? மனசில் என்ன பெரிய ஜேம்ஸ் பாண்ட் நினப்பா? டியூட்டியை மாற்றி போட்டு கார்டன் போய் ஃப்ராட் வேலை பண்ணியிருக்க. ஒரு விஐபி வீட்டுக்குள்ளே அத்துமீறி நுழைஞ்சு அவர் லேப்டாப்பை நோண்டிருக்க. என்ன நினச்சிருக்க உன் மனசில்? நம்ம டிபார்ட்மெண்ட்டில் 25 வருஷம் வேலை பார்த்த இன்ஸ்பெக்டர் சத்தியமூர்த்தி, அப்பா அம்மா இல்லாத 12 வயசு பையன், இவங்களோட சேர்த்து மொத்தம் 16 பேர் உயிர் சம்மந்தப்பட்ட கேஸ் சார் இது. அதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் இருக்கு உங்ககிட்ட? ஆதாரம்லாம் இருக்குது சார், ஆனால் அதை வெளியில் கொண்டு வரதுக்கு உங்களுக்கு தான் மனசாட்சி இல்லை. சொன்ன வேலையை செய்கிற கான்ஸ்டபிள் நீ. உன் டியூட்டி என்னவோ அதை மட்டும் பார். கான்ஸ்டபிள் டியூட்டினா எப்படி சார்? உங்கள் கார் கதவை திறந்து விட்டு உங்கள் வீட்டுக்கு காய்கறி வாங்கி கொடுத்துட்டு உங்கள் பிள்ளைங்களை ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு டாஸ்மாக்லேருந்து அவன் குடிச்சிட்டு தான் வருவான்னு தெரிஞ்சும் 10 அடி தள்ளி நின்று அந்த பைக்கை நிறுத்தி ஊதுரான்னு டார்ச்சர் பண்ணி அவன் வந்து 10 ரூபா பிடுங்கிட்டு கண் முன்னே குற்றவாளியை தப்பிக்க விட மாட்டோம் அப்படின்னு உறுதிமொழிலாம் எடுத்துகிட்டு இங்கே வந்து நம்ம ஐயா என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் கேட்போம். எவன் கேடு எடுத்து போனால் நமக்கு என்னென்னு கொடுத்துருக்க பெட்ரோல் வண்டியில் பரோட்டா வாங்கி தின்ட்டு ஹாயாக சுற்றணும். அதானே சார்? இந்த யூனிஃபார்மை போடும்போது உங்களுக்கு எனக்கு சொல்லிக் கொடுத்த ரூல்ஸ் ஒன்று தான் சார். இங்கே கான்ஸ்டபிளுக்கு ஒரு ஐபிசி, கமிஷனருக்கு ஒரு ஐபிசிலாம் கிடையாது. நம்ம எல்லாருக்குமே டியூட்டி ஒன்று தான். சட்டத்தை காப்பாற்றணும், குற்றவாளியை தண்டிக்கணும், பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இப்போ கூட நாம நினைச்சா சாக போற அந்த 7 பேர் உயிரை காப்பாற்ற முடியும் சார். என்னையா பெரிய உயிர் பேசிட்டு இருக்க? அவங்க என்ன உனக்கு சொந்தம் பந்தமா, அண்ணன் தம்பியா, அக்கா தங்கச்சியா? Damn it! அப்படியே பதற. இவ்வளவு ரூல்ஸ் பேசுறல்ல, ஒரு போலீஸ்காரன் ஹையர் அபிஷியல்ட்ட எடுத்து பேசக்கூடாதுன்னு அவன் சொன்னதை கேட்டு ஒபே பண்ணி பணிஞ்சு போகணும்னு தெரியாது உனக்கு? தெரியும் சார், ஆனால் ஜால்ரா போட்டு கேடித்தனம் பண்ணிட்டு கெட்டவனுக்கு சொம்படிக்கிற யாருக்கும் கொஞ்சம் மன்னிச்சுக்குங்க. எவனுக்கும் மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. Mind your bloody tongue! யார்கிட்ட வந்து என்ன பேசிட்டு இருக்க? Take it. சஸ்பென்ஷன் ஆர்டர். டிபார்ட்மெண்ட்ல உன் மேல என்கொயரி நடக்கும். உனக்கு வேலை போகும். இனிமே நீ சாதாரண கான்ஸ்டபிள் கூட கிடையாது. அவுட். கெட் அவுட். இந்த மாதிரிலாம் நடக்கும் தான் நான் பயந்தேன். ஆமாம், நம்ம எஸ்ஐயும் திவ்யாவும் எங்க? கான்ஸ்டபிள் சார், எப்படி இருக்கீங்க? நீங்கள் தேடுற அந்த 2 பேரும் இப்போ என்கிட்ட தான் இருக்காங்க. நான் பிடிச்செல்லாம் வைக்கல, அவங்களா தேடி வந்து மாட்டிக்கிட்டாங்க. இந்த குழந்தைங்கள்லாம் சமையல் செஞ்சு விளையாடும், அதை பார்த்து ரசிக்கலாம், ஆனால் முடியாது. அந்த மாதிரி இருக்கு நீ செஞ்சது. விளையாட்டு புல்ல, சாதாரண சாமி எறும்பு.
சத்தியமாக சொல்கிறேன், உன்னை பார்த்தா எனக்கு கோவமே வரல. இதுக்கப்புறம் இன்னொரு போலீஸ்காரன் வீரை நாங்கள் இழக்க விரும்பல. தயவு செஞ்சு அவங்கள விட்டுரு. கரெக்ட் சார், வந்து கூட்டு போங்க. சரியா 1 மணி நேரத்தில் சைதாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனில் விட்டுறேன். அப்புறம் வரும்போது நீங்கள் காப்பாற்றுனீங்களே அந்த பையன், அவனை நீயே கொண்டு வந்து விட்டுரு. ஒரு கான்ஸ்டபிள் எனக்கு எதிரின்னு வெளியில் தெரிஞ்சால் சிரிப்பாங்க. ஸோ காதும் வச்ச மாதிரி முடிச்சுக்குவோம். குட் டீல் முடிஞ்சது. பட் யோசிச்சு பார்த்தேன், இந்த சின்ன நெருப்பு தானே தேவையில்லாத புகைச்சலை கிளப்பி எங்கள் அப்பனையே நான் போடுற அளவுக்கு பண்ணியிருக்கு. அது எப்படி சும்மா விட்டுற முடியும்? என் முன்னாடியே நின்றுக்கிட்டு என் கண்ணுக்குள்ளே விரல விட்டுருக்கல, அதே ஸ்டைலில் உனக்கு நான் யாருன்னு காட்டுறேன். எப்படி இருந்தது நம்ம விளையாட்டு? ஒரு உயிரோட மதிப்பு என்னன்னு எனக்கு தெரியும். சும்மா ஒன்று வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ பயப்படாமல் போ. அப்புறம் கையாலே நீ கொண்டு அனுப்புன அந்த பையனோட சேர்த்து 7 பேரும் ஸ்டேட் பார்டரை தாண்டி போக போகிறாங்க. ஸோ இனிமேல் நீ நினச்சா இல்லை, எந்த கொம்பனாலையும் அவங்கள காப்பாற்ற முடியாது. என்னடா சிரிக்கிற? முடியும். தமிழ்நாடு போலீஸ் நினச்சா முடியும். ஏய், என் பையனுக்கு ஏதோ ஒன்று ஆச்சு. டென்ஷன் ஆகாதீங்க சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டிங்களே உனக்கு என்ன சொந்தமா பந்தமா அண்ணனா தம்பியான்னு. எனக்கு எந்த வித சம்மந்தமும் கிடையாது. உங்களுக்கு தான் ரத்த சம்பந்தம். இன்னமும் ஏதாவது பிரச்சனைனா போலீஸ் கிட்ட சொன்னால் நல்லா நடக்கும் நம்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க சார். அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்கு. இப்போ கூட நாம நினைச்ச அவங்க பையனோட சேர்த்து 7 பேரை ஈஸியாக காப்பாற்ற முடியும் சார். என் பையனை பிடிச்சோட. ஆமாயா, உன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் அவனை ஹேண்டில் பண்ண முடியல. என்ன கமிஷனரியா நீ? இங்கே பாரு துரை, என்ன வேணாலும் செய்கிறேன். என் பிள்ளைய கொண்டு வர சொல்லு. நான் டிராவல்ஸை நடத்துறேன். உடனே வண்டியை நிறுத்தி திரும்ப வான்னு சொல்றதுக்கு மாசம் ஷேர் கரெக்டா வீட்டுக்கு வருது இல்ல? எங்க அப்பாட கொண்டு இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு லூசு பையன் அவனுக்கு போய் நல்லா தானே இருக்கேன். என்னோட பத்தி முடியாது. சும்மா கத்தாத. மெட்டீரியல் நம்ம கையை விட்டு போயிடுச்சு. இனி யார் நினைச்சாலும் பிடிக்க முடியாது. உங்கள் பையனோட ஷர்ட்டில் ஜிபிஎஸ் வச்சிருக்கேன் சார். அதோட சிக்னல்ஸை கண்ட்ரோல் ரூம்க்கு இன்டிமேட் பண்ணியிருக்கேன். பாம்பே ரூட் ஸ்ரீபெரும்பூர் கேட். உங்கள் பையன் வயசு தான் சார் மற்ற பசங்களுக்கும். வேறு ஸ்டேட்லேருந்து பொழைக்க வந்த பசங்க. மற்றவங்க வேணால் தமிழர்களை காப்பாற்றாம விட்டுருக்கலாம் சார். ஆனால் தமிழை மற்றவங்களை காப்பாற்றாம விட்டதில்லை. ஆல்ரெடி கண்ட்ரோல் ரூம்லேருந்து எல்லா ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு சார். ஜஸ்ட் உங்கள் ஆர்டருக்காக தான் மற்ற டிபார்ட்மெண்ட்டும் வெயிட்டிங். மீடியாக்கு யாரையும் இன்ஃபார்ம் பண்ணுது சார்? நாங்கள் யாரும் இன்ஃபார்ம் பண்ணல. நான் தான் சார் இன்ஃபார்ம் பண்ணேன். நல்ல காரியம் பண்ணியிருக்கீங்க. அது இந்த உலகத்துக்கு தெரிய வேணாமா சார்? ஐலாண்ட் சார் உடல் உறுப்புகளுக்காக 7 பேரை மும்பை கடத்தி அதை விற்கிறதுக்கான சதி நடந்திருக்கு. அதை தடுத்து நிறுத்தி நாங்கள் காப்பாற்றிருக்கோம். இதில் சம்மந்தப்பட்ட எல்லாரையும் கூடிய சீக்கிரம் நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம். R5 போலீஸ் ஸ்டேஷன் கான்ஸ்டபிள் மதிமாறன் இவர் தான் எங்களுக்கு இந்த தகவலை சரியான நேரத்தில் சொன்னார்.
எனக்கு கிடைச்ச தகவலை நான் தெரிவித்தேன். உண்மையான பாராட்டு கமிஷனருக்கு தான். தகவல் கிடைச்ச 1/2 மணி நேரத்தில் மின்னல் வேகத்தில் எக்ஸிக்யூட் பண்ணி இந்த 7 பேரையும் உயிரோட காப்பாற்றிருக்காரு. போலீஸ் நாங்கள் ஏதாவது சின்ன தப்பு பண்ணால் கூட டிவி, FB, ட்விட்டர்னு எங்களை கிளிகிளின்னு கிழிச்சிடுறீங்க. ஆனால் இங்கே டியூட்டியில் உயிரை விடுற போலீஸும் இருக்காங்க, உயிரை கொடுத்து டியூட்டி பார்க்குற போலீஸும் இருக்காங்க. இதை பற்றிலாம் எழுதலாமே. கங்க்ராட் சார். எங்கள் ஒட்டுமொத்த மீடியா சார்பாக உங்களுக்கு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறோம். இந்த நியூஸை நாங்கள் எல்லாரும் ஹைலைட் பண்ணி போடுறோம் சார். நாளைக்கு பேப்பரில் நீங்கள் தான் ஹீரோ, நீங்கள் தான் ஹெட்லைன். உண்மையாக வேலை பார்க்குறப்ப கிடைக்கிற இந்த பாராட்டுக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் ஈடாகாது சார். இதுக்கப்புறமா இந்த கேஸில் ஆக்ஷன் எடுக்காமல் தான் இருக்க போகிறீங்களா சார்?